வணக்கம் நேயர்களே. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெகு கோலாகலமாக ஒலிம்பிக் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1924ஆம் ஆண்டு இறுதியில் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. 100 வருடங்களுக்கு பிறகு சிறப்பான முறையில் ஒலிம்பிக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஒலிம்பிக் திருவிழாவில் ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை இடம்பெற்றிருக்கிறது. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த பாப்லோ சிமோன் என்ற தம்பதிகள் காதலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாகவே அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தாங்கள் அந்த விளையாட்டில் வென்று தங்கப்பதக்கத்தையோ இல்லது வேறு பதக்கங்களை பெற்றாலோ உலகையே வென்றுவிட்ட ஒரு மகிழ்ச்சியை அடைவார்கள். இதே போலதான் இப்போ பாப்லோ என்ன செய்திருக்கார் என்று சொன்னால், வென்றவுடன் தன்னுடைய ஆண் நண்பரை கண்டிருக்கின்றார், பாய் ஃப்ரெண்டை கண்டிருக்கின்றார். கண்டவுடன் இருவரும் இதைவிட தாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு சிறந்த தருணம் இல்லை என்று நினைத்து தங்களுடைய நாட்டு அணி வீரர்கள் ஏனைய நாட்டு வீரர்கள் முன்னிலையில் மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தத்தை அழகான முறையில் படங்கள் எல்லாம் எடுத்து கொண்டாடி இருக்கின்றார்கள். இது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒலிம்பிக் அமைப்பாளர்கள் கூட இந்த காட்சியாக எடுத்து தங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவிட்டு இவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பம் 2024ஆம் ஆண்டு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரிஸின் ஒலிம்பிக் திருவிழாவில் ஒரு பேசு பொருளாக மற்றவர்கள் பாராட்டுகின்ற ஒரு உன்னத தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒலிம்பிக் என்பது அட்டகாசமான, இனிமேல் இல்லை என்ற அளவிற்கு கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய திருவிழா. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கு பெற்றும் 10,000 20,000 வீரர்கள் எல்லாம் பங்கு பெற்றுவார்கள். இதை பற்றி நான் இன்னொரு விடயத்தில் தெளிவாக சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த காதல் ஜோடி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாப்லோ சிமோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தம்பதிகள் தங்களுடைய வாழ்வை ஒலிம்பிக் திருவிழாவில் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இதற்காக பல நெட்டிசன்கள் கருத்துக்களை சொல்லி வாழ்த்துக்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் ஒலிம்பிக் அமைப்பாளர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மோதிரம் மாற்றி பதிவு திருமணம் செய்து கொண்ட அல்லது நிச்சயம் செய்து கொண்டிருந்த தம்பதிகளை அந்த புகைப்படங்களை போட்டு இன்னும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களாம். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஒலிம்பிக் திருவிழாவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொன்றையும் அழகழகாக நாங்கள் அந்த தருணங்களில் உங்களுக்காக காட்டுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். 100 வருடங்களுக்கு பிறகு பாரிஸில் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் திருவிழா இன்னும் பல சகாப்தங்களை வரலாறுகளை தொட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தருகிறோம். இணைந்திருங்கள் எங்களுடன். வணக்கம் உறவுகளே.